படத்தோட ஆரம்பத்துல பசங்க எல்லாரும் வெகேஷன் டைம்ல வீட்டுக்குள்ள சும்மா இருக்க கூடாதுன்னு ஒரு சம்மர் கேம்புக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அப்படி ஒரு சம்மர் கேம்ப்ல ஒரு பக்கம் பசங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் ஒழுங்கா இருப்பாங்களா? ஒரு பக்கம் ஒரு 5 சேட்டை பிடிச்ச பசங்க என்னன்னா, ஓகே ஃபைன், இந்த கேம்புக்கு வந்ததுல இருந்து நம்ம கேம்போட கேர் டேக்கர் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நாளைக்கு காலையில அவன் எந்திரிக்கும் போது அவனோட நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுகிற அளவுக்கு அவனோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணி விடுறோம். என்னடா பசங்களா சரியானு எல்லாரும் சாபுத்திரி போட்டுக்க, அதுல ஒரு சோடா புட்டி குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் மட்டும் லைட்டா தயங்கிட்டு அதுக்கப்புறம் தான் விருப்பமே இல்லாம இவனுக்கு கூட போற மாதிரி தெரியுது. பதுங்கி யாராவது இருக்கிறாங்களா என்னன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கேர் டேக்கர் இருக்கிற அந்த ஒரு கேபினுக்கு போயிட்டு, பாய்ஸ் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு பின்னாடி போய் நின்று என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க, ஐயா கொண்டு போய் இதை செட்டப் பண்ணிடுறேன்னு. அதுல ஒரு பையன் அவன் தான் ஒரு பொட்டியை கையில எடுத்துட்டு போயிட்டு அந்த கேர் டேக்கர் உள்ள நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பானா. அப்படியே அவன் கிட்ட போகும்போது அவன் சடனா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே திரும்பி படுத்துவங்க. அவனை மாட்டினியாடான்னு சொல்லி அந்த புட்டிக்குள்ள என்னமோ வச்சிருக்கானுங்க போல. அதுல லைட்டா அப்படியே நெருப்ப வச்சு பத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனும் வெளியில வந்து வேகமா ஜன்னல போட்டு தட்ட ஆரம்பிக்கிறானுங்க. ஐயா சீக்கிரம் எந்திரிங்க, அங்க பாருங்க, உங்க கண்ணுமடி என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் தட்டினதுக்கு அப்புறம் தான் தூக்கம் தெளிஞ்சு அந்த கேர் டேக்கரும் பாக்குறான். கண்ணு முன்னாடி அழுகி போன நிலையில இருக்கிற ஒரு மண்டையோட தலை, அதுல புழுலாம் ஊறிக்கிட்டு இருக்குது. கூடவே அதோட கண்ணு ரெண்டுலயும் விளக்கெல்லாம் பத்த வச்சிருந்திருக்கேன். பசங்க எதிர்பார்த்த மாதிரியே அதை பார்த்து அந்த கேர் டேக்கர் பயந்துடுறாரு. ஆனா பயத்துல அதை தள்ளி விடும் போது அவரோட பெட் மேலேயே விழுந்துட்டு அவரோட பெட்ஷீட் எல்லாம் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. வேடிக்கை பார்த்தா பசங்களுமே ஐயோ அவருக்கு போய் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறக்குள்ளேயே கெரோசின் அங்க ஒரு டின்ல வச்சிருந்திருப்பாரு போல. அதுல இருந்து இனிமே நெருப்பு அதிகமா பிடிக்க ஆரம்பிக்க உடம்பு முழுக்க நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த கேபின் விட்டு வெளியே வந்தவரும் பக்கத்துல ஒரு ஆரோன் ஓடிக்கிட்டு இருக்கும். பொத்துன்னு போய் அதுக்குள்ள விழுந்துருவாரு. அது வரைக்கும் பாத்துட்டு இருந்த பசங்க எப்போ இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா வேகமா அங்கிருந்து ஓடி போயிருவானுங்களா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஏதோ டாக்டர் வந்திருப்பாரு போல. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வார்ட் பாயும், ஓய் டாக்டர் என்ன புதுசா இங்க வேலைக்கு வந்திருக்கியோ, ஆனா எவ்வளவு நாள் தான் இந்த இடத்துல நீ வேலை பார்த்துட்டு இருக்க போற, உனக்கு நான் ஒரு பேஷண்டா காட்டுறேன், அந்த பேஷண்ட நீ பார்த்தாலே இந்த வேலை எனக்கு வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிருவேன். இல்ல நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், மிகவும் மனதைரியம் உள்ள ஒரு ஆள் நீ நினைச்சீனா வேணும்னா என் கூட வந்து அந்த பேஷண்ட பாக்குறியான்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சிருக்க ரூமுக்கு அந்த டாக்டரையும் கூட்டிட்டு வருவான். ஏ என்ன வெளியே நின்னுகிட்டு இருக்கிற, சீக்கிரம் வந்து உள்ள பாரு அப்படின்னு கூப்பிட, நான் இங்க இருந்து போயிருவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பயமுறுத்தி கூப்பிடுறியே மனுஷனாடா நீ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஆளும் கிட்ட வரும்போது சடனா அந்த கேர் டேக்கர் அந்த வார்ட் பாயோட கையை பிடிப்பானா. அந்த கேர் டேக்கரோட கையில அந்த அளவுக்கு பயங்கரமா தீஞ்சிருக்கும். கையை சும்மா பிடிச்சதுக்கே அந்த ஆளோட மூஞ்சியை பார்த்து அந்த வார்ட் பாயும் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த கேர் டேக்கர் ஓரளவுக்கு குணமாயிட்டாரு போல. அதனால எங்களால முடிஞ்ச எல்லா விதமான சர்ஜரியும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தலை நீ உயிர் தப்பிச்சதே மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். அதே நேரத்துல உன்னை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அந்த பசங்க மேல உனக்கு கோவம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் உனக்குலாம் சின்ன பசங்க, இதை யாரும் வேணும்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்ட் தான். அதனால இதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு உன்னோட இந்த நிலைமைக்காக யாரையாவது பழி வாங்கணும் இல்ல யார் மேலேயாவது வெறுப்ப காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இல்லாம இப்ப கிடைச்சிருக்க இந்த 2வது வாய்ப்பை இதையே நீ அடாப்ட் பண்ணிட்டு பெட்டரான ஒரு லைஃப வாழலாம்ல அப்படின்னு அவனுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேர் டேக்கரும் அவன் பாட்டுக்கு அங்க ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு ப்ராஸ்டியூட் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்கு முன்னாடியே கரெக்டா அவன் போய் நின்னுகிட்டு இருக்கும் போது, இதோட என்ன நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கியா, சரி விட எப்படி நீ தான் காசு கொடுக்க போற, உள்ளே வா அப்படின்னு கூப்பிட அந்த கேர்டேக்கரும் உள்ள வரான். பெரிய லாங்கான கோட்டு கூடவே ஒரு ஹேட் தொப்பி எல்லாம் போட்டிருந்திருக்கு. அவனோட முகம் சரியா தெரியல போல. என்னடா கதவுகிட்டே நின்னுகிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த லேடி கேட்கும் போது, ஆனா அதுக்கப்புறம் அவன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த லேடி கிட்ட வர வெளில மின்னல் அடிக்கும் போது அந்த மின்னல் வெளிச்சத்துல அவனோட முகத்தை அவ பாக்குறான். அந்த முகத்தை பார்த்தோன்னே பயந்து போனவ ப்ளீஸ் இங்கிருந்து போயிடும் அப்படின்னு அவ பயப்பட ஆரம்பிக்க, அப்படியே போய் அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க, தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்கிற சிசர் எடுக்க முயற்சி பண்றாளா. ஆனா அந்த சிசரை இந்த கேர்டேக்கரை எடுத்து அவளோட வயிற்றுலயே சொருகி ஜன்னல் கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வச்சு அவளை காலி பண்றான். கட் பண்ணா ஆரம்பத்துல காமிச்ச அதே சம்மர் கேம்புக்கு பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஜாலியா அங்க பேஸ்பால்லாம் ஆடி பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அதுல அந்த ப்ளூ டிஷர்ட் பையனுக்கு பின்னாடி ஒரு கிரே கலர் டிஷர்ட்ல ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் பேரு எடி. டே மாமையை பாரு, இந்த கேம்ப் முடியறதுக்குள்ள நான் அந்த ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா போய் ட்ரை பண்ணிக்கோ, ஆனா உனக்கெல்லாம் ஓகே சொல்லுவாங்கிறதெல்லாம் எனக்கு டவுட் தாங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கலாய்க்கும் போது அசிங்கமாடா படுத்துறேன்னு அவன் நேரா அங்க கேரன் ஒரு பொண்ணு இருப்பா, அவகிட்ட தான் போயிட்டு, ஏ பொண்ணு என்ன இன்னைக்கு ஒரு நைட்டு 8 மணிக்கு ஃப்ரீயா இருப்பியா, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து என்ன மீட் பண்ண சரியா அப்படின்னு கூலா பேசிட்டு வர. என்ன அவ ஹார்ஷா ரியாக்ட் பண்ணவே இல்ல. மாமி அவனுக்கு எங்கேயோ மச்சா இருக்கிறா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு பாராட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படி பொண்ணுங்க பேஸ்பால் ஆடிட்டு இருக்கும் போது பால் அங்க காட்டுக்குள்ள அடிச்சு விட்டுருவாங்களா.
டைகர் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா. ஆமா, அவ பேரு டைகர் தான். அவ தான் அந்த பால் எடுக்கிறதுக்காக போயிருந்திருக்க. இந்த புல்லு வெட்டுற கத்திரிக்கோள் இருக்குதுல, அதை வச்சுக்கிட்டு அந்த கேர்டேக்கர் அங்க இருக்கிறவங்கள போட்டு தள்ளுறதுக்காக திருப்பியும் வந்திருக்கான். அந்த டைகருங்கிற பொண்ணும் எங்க இன்னும் அந்த பாலை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்க. இன்னுமா பாலை தேடுறேன்னு வெளியில இருந்து பொண்ணுங்களும் கூப்பிட்டே இருக்கிறாங்க. அட இருங்கடி, பாலை எங்கேயாவது கொண்டு போய் அடிச்சுட்டு என்ன தேடணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு பொறுமையா அவளும் தேடிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அந்த ஆளும் அட்டாக் பண்ண போக கரெக்டா அவ பாலை கண்டுபிடிச்சிட்டு வெளியில ஓடி வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு சம்மர் கேம்ப் வந்த எல்லாருமே ஒரே இடத்துல அங்க மெஸ்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அதுல அந்த ரெட் கலர் ஹேர்பின் மாட்டிருந்திருக்கால, அவ பேர் தான் அந்த கேரன். அந்த கேரன் கிட்ட தான் அந்த எட்டிங்கிற பையன் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு வரையான்னு கூப்பிட்டு இருந்திருப்பான். அவளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிற பேரு சோஃபி. அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். அந்த எடி பையன் இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு இருந்திருக்காங்கிற விஷயத்த கேரன் சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் இங்க பாரு, உனக்கு எதுவும் நல்ல விஷயம் நடக்க கூடாது அப்படிங்கிறங்காட்டி இதை நான் சொல்லல. எனக்கு ஆள் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச அந்த எட்டிங்கிற பையன் கூட நீ போறதுங்கிறது சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வார்ன் பண்ணுவாளா. அதுக்கு கேரனும் இங்க பாரு, எனக்கு ஆக்சுவலி அந்த எட்டிங்கிற பையனா கொஞ்சம் பிடிச்சிருந்திருக்கு. இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி சில டைம் எனக்கு அவனை பார்த்தா லைட்டா பயமாவும் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்குன்னு ஒரு தடவை கூட சான்ஸ் கொடுக்காம அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்றது அது கரெக்டா இருக்காதுல்லன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே அடுத்த நாள் காலையில பொண்ணுங்க ஹாஸ்டல்ல பார்பரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தூங்கி எந்திரிச்சிட்டு குளிக்கிறதுக்காக வெளியில வருவாளா. அப்படி குளிக்கிற இடத்துக்கு வரும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சிட்டு போவாளா. அப்ப அந்த பார்பரா, என்னமா நேத்து நைட்டு உன் ஆளுங்க இது வந்தானான்னு நம்ம ஹீரோயினை கலாயிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளும் குளிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப யாரோ பாத்ரூமோட கதவு நீக்கிற மாதிரியான சத்தம் கேட்கும். முதல் தடவை கேட்கும் போது அவ கண்டுக்க மாட்டான். ஆனா ரெண்டாவது தடவை கேட்கும் போது யாராவது என்ன பிராங்க் பண்றீங்களாப்பான்னு கூப்பிட்டே இருக்கேன். ரூம்ல ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மத்த எல்லா பொண்ணுங்களையும் எழுப்பிக்கிட்டு இருப்பாளா. அவதான் இன்சார்ஜா இருக்கும் போல. அப்ப திடீர்னு அந்த பார்பரா பொண்ணு அலற மாதிரி இருக்க, என்னடா கத்துறான்னு நம்ம ஹீரோயினும் வேகமா வராளா. அப்போ பாத்ரூமுக்குள்ள இருந்து ஆல்ஃபிரட்ங்கிற ஒரு பையன் நம்ம ஹீரோயினை முட்டி தள்ளிட்டு அங்கிருந்து ஓட பார்க்க, அவனை கண்டுக்காம ஹீரோயின் பார்பராட்ட போய் என்னன்னு விசாரிக்கும் போது அந்த ஆல்ஃபிரட்ங்கிற பையன் நான் குளிக்கிறத வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிற விஷயத்த சொல்றாளா. எஸ்கேப் ஆக பார்த்த அந்த ஆல்ஃபிரட ரெண்டு பசங்க வந்து பிடிக்கிறாங்க. ஒருத்தன் எட்டி ஏற்கனவே தெரியும். பக்கத்துல இருக்கிற அந்த வளர்த்தியான ஆளு அவன் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், சோ ஹீரோன்னு வச்சுக்கலாம். அந்த ஆல்ஃபிரட அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நிறுத்தி, ஆமா என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது, இவ குளிக்கிறத அவன் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்க, அந்த ஆல்ஃபிரட் கிட்ட கேட்கும் போது, இல்ல நான் சும்மா பயமுறுத்துறதுக்காக தான் வந்தாங்க போது, பயமுறுத்துறதுக்கு வந்தவன் தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சண்டைக்கே போக நம்ம ஹீரோ பையன் தான் தடுத்துட்டு அந்த எட்டியும் ஆல்ஃபிரடையும் அங்கிருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க, அந்த ஆல்ஃபிரட நீ ஏதாவது பண்ணணும்டான்னு நம்ம ஹீரோயின் பயங்கர கான்ல இருப்பாளா. இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவனை என்ன போட்டா தள்ள முடியும், அவன்லாம் சின்ன பசங்க எல்லாம் இப்பதான் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க, வேற அவனுங்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்க முடியுங்கும் போது நம்ம ஹீரோயின் காம்டவுன் ஆகுற மாதிரியே தெரியல. சரின்னு அவனும் ஓகே ஃபைன், அவன் தான் உண்மையாலே பிரச்சனை, அவன் வந்து திருந்த மாட்டானா, கண்டிப்பா இந்த கேம்ப்ல இருந்து நான் அவனை போக வைக்கிறேன், ஓகேவா சரியான்னு அவளை கொஞ்சம் குஷிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஆல்ஃபிரட பிடிச்சு திட்ட ஆரம்பிப்பான். உனக்கு அறிவு இருக்காடா, எதுக்கடா தேவையில்லாம அங்க சின்ன பொண்ணுங்கிட்ட போய் வம்பெடுத்துட்டு இருக்கிறேன்னு கேட்க, இல்லையா நான் சும்மா பயமுறுத்துறதுக்காக தான் போனேன்னு அவன் சொன்னாலுமே, பயமுறுத்துறதுக்கு போனையா, இதை போய் அவங்க கிட்ட சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா என்ன, முட்டாள்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காத, இந்த கேம்ப் போட்டு அதுக்கப்புறம் உன்னை அனுப்பி வைக்க வேண்டியதா இருக்கும். இங்க இருக்கிற யாரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல என்ன சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, என்ன எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்ல. இந்த கேம்ப்ல கிளேசர்னு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் கூட திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்றதுங்கிறது தானே அந்த டைமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கெத்து. சோ அதனால இப்படி ஏதாவது கெத்தா பண்ணா அவனுங்க என்கிட்ட பேசுவானுங்கன்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும் சரிடா ஆல்ஃபிரட் எனக்கு புரியுது, இதே மாதிரிதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, ஆனா இவனுங்க மட்டும் தான் பேசுறானுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கூட ஒன்னா சேர்ந்துட்டு நான் பாட்டுக்கு சில வேலையெல்லாம் பண்ணி விட்டுட்டேன். அதனால அந்த கேம்பை விட்டு என்ன அடுத்த நாள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க தெரியுமா. ஆனா நான் எப்படி வீட்டுக்கு போனனோ அதே மாதிரி என் தலைமையில இருக்கும்போது நீங்க யாரும் வீட்டுக்கு போக கூடாதுன்னு நான் விரும்புறேன். அதனால இந்த ரவுடி பசங்க கூட சேர்றேன் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது சேட்டை வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இல்லாம உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை மறக்காம என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றான். அதுவே இங்க பொண்ணுங்க எல்லாரும் அந்த ஆல்ஃபிரட் வந்து எட்டி பார்த்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த கிளேசருங்கிற பையன் கூட ஒன்னா சேர்றதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த பையன் இப்படி வந்து எட்டி பார்த்துருக்கானாமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது அதுக்கு ஆல்ஃபிரடுக்கு பதிலா கிளேசரே வந்திருக்கலாங்கிற மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பார்பரா இருக்கிறாள் அந்த குளிக்கிறதுக்காக போன பொண்ணு, சோ அவளுக்கு அந்த கிளேசர்ங்கிற பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுவே ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு ஆல்ஃபிரட் வெளியே வரும்போது அங்க ஒரு வெள்ளை கலர் பனின் போட்ட ஒரு பையன் வெயிட் பண்ணி அவன்கிட்ட சண்டைக்கு இழுப்பான். ஆக்சுவலி இவன் தான் கிளேசர், ஆனா அந்த பார்பராங்கிற பொண்ணை இவனுக்கும் பிடிக்கும் போல. எதுக்குடா தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கிற, அதுவும் போய் என் ஆள்கிட்டயே வம்பிழுப்பியா, அடுத்த தடவை இதே மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா உன் கண்ணை ரெண்டையும் நோண்டி கொடுத்துருவோம் பாரு, அடிக்கிற அடியில அவங்க அம்மாக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மூஞ்சி எல்லாத்தையும் கொலைச்சு விட்டுருவான்னு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்க. இவன் அப்படி சண்டை போடுறத மேல இருந்து கவனிச்ச ஹீரோவும் கீழே வந்து அந்த ஆல்ஃபிரட அனுப்பி விட்டுட்டு
ஏன்பா அவன் கோவத்துக்கு ஏதாவது நீ மருந்து கீது எடுத்துக்கிறது இல்லையான்னு ஹீரோ அவன்கிட்ட கேட்கும்போது அதுக்கு கிளேசர், நீ எதுக்கே தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி பேசுற, தப்பு பண்ணது எல்லாமே அந்த ஆல்ஃபிரட் தான், அவனை போய் ஏதாவது சொல்லியா அப்படிங்கும் போது ஹீரோ அவன் சொக்காவை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு, டே கிளேசர், உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, உன் சைஸ்ல இருக்கிற யாரு கூடயும் நீ மோதறக்கு பயப்படுற காரணத்துக்காக தான் இந்த கேம்ப் முடியற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் வம்பு இழுக்காம இருக்கிறதா உனக்கும் நல்லதுன்னு அவனை மிரட்டி அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் மத்தியான டைம்ல எல்லாரும் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆல்ஃபிரட் இருக்கிறான்ல, அவன் கூட இன்னும் ஒரு சில நர்டி பாய்ஸ் எல்லாம் இருப்பானுங்க, படிப்பாளி பசங்களாம், அவனும் கூட சேர்ந்துக்கிட்டு சரி இவனுக்கு கூட இருக்கிறதா கரெக்டுங்கிற மாதிரி ஸ்விம் பண்றதுக்கு வந்திருப்பான். கூட வந்த எல்லா பசங்களுமே ஜாலியா நீச்சல் அடிக்கிறதுக்காக உள்ள இறங்கிடுவாங்க. ஆல்ஃபிரடுக்கு நீச்சல் தெரியாது போல, அதனால மேலேயே நின்னுகிட்டு இருக்க வேகமா பின்னாடி வந்து அந்த கிளேசர் அப்படியே ஆல்ஃபிரட பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுருவான். நீச்சல் அடிக்க தெரியாம அவன் பயங்கரமா அங்க தத்திக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்கிற மத்த பசங்க தான் காப்பாத்தி அவனை மேல கூட்டிட்டு வராங்க. இப்படி பசங்க எல்லாருக்கிட்டையும் வம்பெடுத்துட்டு அங்க குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படியே ஜாலியா சில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, நேரா அவங்க கிட்ட போய் கடல் கனிகளே ஆத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அவங்க கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்க அந்த கிளேசர் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்ச பசங்களும் கையோட ஒரு பொம்மை துப்பாக்கி கொண்டு வந்திருப்பானுங்க போல. டே ஆல்ஃபிரட், இங்க பாரு, உன் வாழ்க்கையில நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 மந்திரம், ரெடியா இருந்து எய்ம் பண்ணி ஃபயர் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடி போயிடணும், என்ன சரியான்னு அந்த கன்னை வச்சு கிளேசரை ஷூட் பண்ண அந்த பிளாஸ்டிக் புல்லட்டால அடிப்படலினாலும் பயங்கரமா வலிச்சிருந்திருக்கும் போல அந்த இடத்துல துடிச்சுக்கிட்டு, இர்ரா வந்து உங்களை எல்லாம் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு எந்திரிச்சு வந்து கிளேசரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருவா. அன்னைக்கு நைட்டு பசங்க எல்லாரும் சும்மா அவங்க ரூம்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஆல்ஃபிரட் இருக்கிறான்ல, அவன் மட்டும் பெட்ல படுத்துக்கிட்டு மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்கிறத பாத்துக்கிட்டு இருப்பான். எப்படி பசங்க எல்லாரும் பிஸியா இருக்க அதே நேரத்துல அந்த பசங்களோட ரூமுக்கு வெளியில அந்த கில்லர் இருக்கிறான்ல, அவன் அந்த இடத்துக்கு வர மாதிரி தெரியுது. ஒரு ரூம்ல எல்லாரும் சும்மா மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க ஆல்ஃபிரட் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பான்ல, அப்பதான் அங்க ஜன்னல் பக்கம் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து அப்படியே பயங்கரமா கத்திடுறானா. எதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆனான்னு எல்லாரும் போய் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஆனா அங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. டே மெண்டல், எதை பார்த்துட்டு உளறிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு டென்ஷன் ஆகும் போது கரெக்டா ஹீரோவும் உள்ள வந்துட்டு, கைஸ் சாப்பிடறதுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போகலான்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அங்க டின்னருக்கு போயிட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருக்கேன். அப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்னன்னா அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு, இங்க பாருங்க கைஸ், உங்களோட சீனியர்ஸ் நாளைக்கு ஒரு சின்ன போட்டிங்காக போக போறாங்க, அதனால உங்க சீனியர்ஸ் இல்லாம நாளைக்கு நீங்க தான் உங்களை நீங்க பாத்துக்கிட்டு ஆகணும். ஆனா என்ன, அந்த போட்டை நீங்க தான் ஓட்டி ஆகணும், அதுக்காக எல்லாரும் டீமா பிரிஞ்சிருக்கணும் சரியா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம கிளேசரை ஒரு பையன் வந்து ஷூட் பண்ணிருப்பான்ல, அந்த பையன் என்னன்னா அவனோட டேப்லெட்ஸ் ரூம்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டான்ட்டு அதை எடுக்கிறதுக்காக நேரா அவனோட ரூமுக்கு போவானா. அப்படி அவன் ரூமுக்கு வரும்போது அங்க புதற்குள்ள இருந்துட்டு யாரோ ஒருத்தங்க அவனை நோட்டை விடுற மாதிரி தெரியுது. ரூம்குள்ள வந்தவனும் அவனோட பொட்டியில இருக்கிற அந்த மாத்திரையும் எடுக்கும் போது கரெக்டா ரூம்குள்ள யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரிய இவன்லாம் செம்மையா பயந்து போயிடுறான். அல்ல அப்படியே டார்ச் அடிச்சு பார்த்தா அது நம்ம ஹீரோவா இருக்கும். என்னையா சீரியல் கிளர் மாதிரி பதுங்கி வரையன்னு 2 பேரும் டைனிங் ரூமுக்கு வரும்போது ஹீரோ கிளேசியர் கிட்ட, இன்னைக்கு நீ ஆல்ஃபிரட என்ன பண்ணணும்னு தெரியும், அதையே திருப்பி பண்ணணும்னு நினைக்காதரான மிரட்டி விட்டுட்டு போவான். சொன்ன மாதிரி அடுத்த நாள் அந்த பெரிய பசங்க எல்லாரையும் போட்டிங்காக தனியா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. முதல்ல எல்லாரும் சும்மா பேசிக்கிட்டு கலாய்ச்சிட்டு சும்மா போட் ஓடிட்டு வந்துட்டு இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கரெக்டா ஒரே ஒரு போட்டை மட்டும் டார்கெட் பண்ணி இருக்கிற எல்லாரையும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட்டே ஆக ஆரம்பிச்சிடும். அந்த போட்டிங் வந்த பெரிய பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல தீ மூடிட்டு சுத்தி இருந்து நம்ம ஹீரோ தான் ஒரு சின்ன ஒரு பேய் கதையை சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த இடத்துல நம்ம சம்மர் கேம்புக்காக வந்திருக்கோம்ல, இங்க பக்கத்திலேயே இன்னொரு ஒரு கேம்ப் ஒண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அந்த கேம்ப்ல ஒரு கேர்டேக்கர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த கேர்டேக்கர் பயங்கர கொடூரமானவன். அந்த சம்மர் கேம்புக்கு வர எந்த பசங்களுக்குமே அந்த கேர்டேக்கரை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா, அவன் எப்பவுமே ரொம்ப தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான், எந்நேரம் போதையிலேயே இருப்பான். ஆனா அப்படி போதையிலே இருந்தாலும் பசங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுல மட்டும் கண்ணே எடுக்காம அதுல கணக்கச்சிதமா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த பசங்களுக்கும் எந்த ஒரு ஃப்ரீடமும் கொடுக்காம அந்த அளவுக்கு அவன் டெரரா இருக்க சின்ன பசங்களை காயப்படுத்துறதும் அவங்கள அசிங்கப்படுத்துறதும் தான் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாவே இருந்துச்சு. எல்லா வருஷமும் அவனோட கேம்புக்கு வர பசங்களை ஏதோ ஒரு வகையில டார்ச்சர் பண்ணி தான் அவன் அனுப்பி விட்டு இருந்திருப்பான். இப்படி இருக்கும் போதுதான் என்னோட பேட்ச் அவனோட கேம்புக்கு வந்திருந்தோம். என் பேட்ச்ல இருந்து சீனியர் பசங்க நாங்க எல்லாரும் முடிவு பண்ணி இந்த கேர்டேக்கருக்கு ஏதோ ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாகணும்னு அவனை பிராங்க் பண்றதுக்காக நாங்க முடிவெடுத்தோம். ஆனா அந்த பிராங்க் நாங்க எதிர்பாராத வகையில தவறா போய் முடிய அவனோட உடம்பெல்லாம் தீ பிடிச்சு இதோ இந்த ஆறு தான் இதுக்குள்ளதான் வந்து அவன் விழுந்தான். அப்படி அந்த ஆத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவனோட உடலை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் அதுக்கப்புறம் உயிரோட இருந்தான். காடுகளுக்குள்ள உலாவிக்கிட்டு அவனோட உடம்பெல்லாம் பயங்கரமா செதஞ்ச நிலையில உணவுக்காக காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களை எல்லாம் பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். அந்த கேர்டேக்கர் எப்பவுமே அவன் கையில இந்த கார்டன்ல புல்லு வெட்டுற மாதிரியான ஒரு கத்திய கையோட வச்சிருந்திருப்பான்.
இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமும் அவன் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நிறைய பேரை பழி வாங்க ஆரம்பிச்சானாமான்னு அந்த கதையை முடிக்க, அப்ப திடீர்னு அங்க ஒருத்தன் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்து இவங்களே அட்டாக் பண்றதுக்காக நடுவுல வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோவும் டப்புன்னு போய் அவனோட கழுத்தா பிடிச்சிட்டு எப்படி கொலகாரனை பிடிச்சிட்டுனா அப்படின்னு சொல்ல, மாஸ்க் ரிமூவ் பண்ண அது நம்ம எட்டியா இருக்கும். ஹீரோவும் எட்டியும் போட்ட பிளான் தான் இவங்களை பயமுறுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி இருக்கும் போல அந்த எட்டியும் அந்த கேரனுங்கிற பொண்ணும் அப்படியே தனியா ரொமான்ஸ் பண்றதுக்காக ஒதுங்கி இருந்திருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது எட்டியுமே கிஸ் பண்றதுக்காகலாம் ட்ரை பண்ண, பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ இல்ல எனக்கு பயமா இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாளா. என்னடி உனக்கு பயமா இருக்குதுன்னு இப்ப எதுக்கு தேவையில்லாம என் கூட வந்த அப்படின்னு இவன் காண்டாயிட்டு, சரி விடு நீ இங்கே கொஞ்ச நேரம் இரு நான் போய் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு வரேன்னு சொக்காவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த எட்டிங்கிறவனும் தண்ணிக்குள்ள இறங்கி நீந்திட்டு இருப்பானா. அந்த கேரனும் கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுவா. இருந்தாலும் நாம தான் தேவையில்லாம ஓவரா ரியாக்ட் பண்றோமோ என்னன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவு தண்ணியில இறங்கி இந்த எட்டி பையனுக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்க. மறுபடியும் அந்த எட்டி கேரனை பிடிச்சி ரொமான்ஸை கன்டினியூ பண்ணலான்னு பார்த்தா அவ இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை விட்டு வெளியில வராலாம். அவளோட ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அவளோட சொக்கா அந்த இடத்துல இருக்காது. அது காட்டுக்கு நடுவுல எங்கெங்கேயே கிடக்கும். துணியை தூக்கிட்டு போற அளவுக்கு காத்து பலமா அடிச்ச மாதிரி தெரியலையேன்னு அந்த கேரன் பொண்ணு அவளோட துணியை தேடி ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்க. அப்படி துணியை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அந்த கில்லர் அப்படியே அவளை பிடிச்சு அந்த கத்தியால அவளோட கழுத்தை அறுத்து காலி பண்றான். ஆனா இது எதுவுமே தெரியாம தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு அந்த எட்டி நம்ம கேரன் மேல சமகான்ல இருப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆக ஆரம்பிக்குது. சூரியனும் வரும்போது தூங்கிட்டு இருக்கிற எட்டிய ஹீரோவும் ஹீரோயினும் வந்து எழுப்புறாங்க. டேய் கேரன் எங்க போனா, அவளை நாங்க தேடி பார்த்துட்டோம் ஆளையே காணோம் அப்படின்னு தான் விசாரிக்க, ஆமா அவளை கூட்டிட்டு வந்து நான் அப்படியே ஜாலியா இருந்துட்டேன், பாதியிலேயே போயிட்டா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா போய் தேடி பாருங்கன்னு சொன்னா, என்னடா நடந்துச்சுன்னு ஹீரோ திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. எட்டிக்கு லைக் பதில் சொல்றதுக்கே சுத்தமா விருப்பமே இல்ல. ஸ்விம் பண்ணலான்னு கூப்பிட்டேன், அதுக்கு மேல வர மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்னதான் பண்றதுன்னு அவன் ப்ராப்பரான பதில சொல்லாம அவன் பாட்டுக்கு கடுப்புல கத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஓகே ஃபைன், 2 பேரும் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை கோச்சிட்டு கேரன் திருப்பி மெயின் கேம்புக்கே போயிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த சீனியர் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஹீரோ பேசும்போது தான் இன்னொரு மேட்டரும் தெரிய வருது. இவங்க நேத்து ஒரு போட் வழியா வந்திருந்தாங்களா, ஒரு 5 போட்டு வழியா. அந்த 5 போட்டையும் காணும். எவனாவது ஒழிச்சு வச்சுட்டு பிராங்க் இது பண்றீங்களாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாருமே இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி எல்லாரும் பிரிஞ்சு போய் அந்த போட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த போட் மூலமா போக முடியலனா மரக்கட்டையெல்லாம் வச்சு தெப்பம் தான் செஞ்சு போய் ஆகணும். ஒழுங்கா போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்களான்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் தேடி இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஓரமா உட்காந்து சரி எனக்கு தெரிஞ்ச அந்த தெப்பத்தை தான் கட்டி ஆகணுமோன்னு நினைக்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அந்த கேரனுங்கிற பொண்ணுக்கு என்ன இருக்கும், உண்மையாலுமே கோச்சுக்கிட்டு மெயின் கேம்ப் வரைக்கும் போயிருப்பாளா என்னன்னு யோசிக்க. இன்னொரு பக்கம் அந்த கிளேசருங்கிற பையன் இருக்கிறான்ல, அவன் பார்பரா கூட தான் சுத்திக்கிட்டு இருக்க. 2 பேருக்கும் லவ் ஓகே ஆயிடுச்சோ என்னமோ. இருந்தாலும் அந்த காதல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு அந்த கிளேசர் துடிச்சுக்கிட்டு இருக்க. பார்பரா அதுக்கு இனங்கிற மாதிரி தெரியல. போட்டை கண்டுபிடிக்க முடியல. அதனால இனிமேல் நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு ஹீரோவும் மத்தவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டு அங்க ஒரு ராஃப்ட பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே கிளேசர் அந்த பார்பராவை கூட்டிட்டு ஓரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஆல்ஃபிரட் பையன் இருக்கிறான்ல, அவன் இதை வெறிகுண்டு பாத்துக்கிட்டு இருப்பானா. அதே நேரத்துல இங்க ஒரு ராஃப்ட கட்டி முடிச்சிட்டாங்க போல. அதுல ஒரு சில பசங்களை மட்டும் வச்சு அனுப்பி விட்டுறாங்க. ப்ராப்பரான துடுப்பு கூட இல்ல, ஹேண்ட்மேடா ஏதோ செஞ்சிருப்பாங்க போல. அதை வச்சுட்டு தள்ள முடியாம அந்த ராஃப்ட தள்ளிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா ஆத்துல. அந்த எடிங்கிற பையன் இருக்கிறான்ல, அவனும் அந்த ராஃப்ட்ல வந்துகிட்டு இருப்பானா. அப்படி இவங்க போக முடியாம போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த போட் இருக்கிறதே கவனிக்கிறாங்க. ஆஹா போட் எங்க இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னு வேகமா துடுப்பு போட்டு எப்படியோ அந்த போட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வரும்போது அந்த போட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த சீரியல் கில்லர் அந்த கத்திரிக்கோலை வச்சு இருக்கிற எல்லாரையுமே அந்த இடத்துல சரமாரியா தாக்கி போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி முதல் தடவை நான் அந்த படம் பார்க்கும்போது அந்த போட்டுக்குள்ள கேரனோட பாடி தான் இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா அந்த கில்லர் இருக்கிறான். அதுவே ஹீரோவும் ஹீரோயினும் ஓகே ப்ராப்பரா அவங்க அந்த ராஃப்ட்ல போயிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். போயிட்டு நம்மள எல்லாம் திருப்பி கூட்டிட்டு வரக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம்னு 2 பேரும் பேசிக்கிட்டே வரும்போது அவளும் சரி இந்த ராஃப்ட் எல்லாம் கத்துக்கிறதுக்கு தோற எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்க, வேற எங்க பாய் ஸ்கவுட்ல தானு சொல்லுவானா. பெரிய ஆள் தான், என் ஆளுக்கு நிறைய மேட்டர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி அவளுக்கு காதல் இன்னும் ஏறிட்டே போகுது. அதுவே இன்னொரு பக்கம் அந்த கிளேசரும் அந்த பார்பரா பொண்ணும் அவங்க ஒரு பக்கம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. நைட் ஆக போது கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த இடத்துல குளிர ஆரம்பிக்குதா. சரி நம்ம இதே இடத்துல தீ மூட்டி நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம் என்னன்னு பார்பராவை அங்கே இருக்க சொல்லிட்டு அந்த கிளேசர் சொக்காவை எல்லாம் போட்டுட்டு தீக்குச்சி எடுத்துட்டு வரலான்னு மத்தவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு வரானா. அந்த கிளேசர் அங்க இருந்து போன அடுத்த செகண்டே பின்னாடி இருந்து வந்த அந்த கில்லர் பார்பராவை போட்டு தள்ள போக அவளும் கையை வச்சு முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முயற்சி பண்றாளாம். கிளேசரும் மத்தவங்களா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற தீப்பெட்டியை எடுக்கும் போது தூங்கிக்கிட்டு இருந்த ஆல்ஃபிரட் இந்த கிளேசர் இப்படி தீப்பெட்டியை எடுக்கிறத கவனிச்சாடுறான். தூங்காம இந்த நாய் எங்க ஊர் சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு பின்னாடியே அந்த பிளேசர் கூட வந்துகிட்டு இருப்பானா. அந்த பிளேசர் அதை கூட கவனிக்காம அவன் பாட்டுக்கு பயங்கர ஆர்வமா தன் டோலிய பாக்குறதுக்காக வர அந்த பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிட்டு பார்பரா படுத்திருக்கிற மாதிரி தெரியுமா.
என்ன இவ்வளவு டைட்டா போட்டு தூங்கி இருந்திருக்கா? ஏமா என்னாச்சு, ஏதாவது ஜுரங்கீது வந்துருச்சான்னு அந்த பெட்ஷீட்டை விளக்க அவளோட முகத்துல எந்த ஒரு அடியும் பட்ட மாதிரி தெரியாது. ஆனா அந்த போர்வக்குள்ளதான் அந்த கில்லரும் படுத்திருப்பான் போல. அப்படியே கத்தியை எடுத்து இவனோட கழுத்துல இறக்கி கொண்டு போய் மரத்தோட மரமா வச்சு கிளேசியரையும் அதே இடத்துல காலி பண்ணிடுறான். இதையெல்லாம் பார்த்து ஆல்ஃபிரட் அப்படியே பயந்து போயிட்டு வேகமா அடிச்சு பிடிச்சு ஹீரோ ஒரு இடத்துல தீ மூட்டிட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டு இருப்பானா. அவனை வந்து வேகமா எழுப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாரியான்னு சொன்னா, அப்புறமா வரண்டா வேணும்னா நீயும் வந்து தூங்கு அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. கிளேசர் செத்து போய் சொல்லும்போது ஒன்னும் ஜோக் எல்லாம் பண்ணலையேன்னு நம்ம ஹீரோவும் சொக்காலாம் எடுத்து போட்டுட்டு அந்த ஆல்ஃபிரட் பின்னாடியே போக நேரா அந்த கிளேசர் இறந்திருப்பான்ல அவனோட பாடியே வந்து பார்த்துட்டு யார் அப்படி பண்ணதுன்னு இவனுக்கு ஒன்னும் புரியாம இருக்கும் போது ஒளிஞ்சிருந்த அந்த கில்லர் நம்ம ஹீரோட தலையிலேயே அட்டாக் பண்ணிடுவானா. ஆனா இதை பார்த்து பயந்து பண்ண அந்த ஆல்ஃபிரட் தான் உயிரை காப்பாத்திருக்காக வேக வேகமா ஓடி வர ஹீரோவை விட்டுட்டு அந்த ஆல்ஃபிரட கொல்றதுக்காக அந்த கில்லர் வேக வேகமா அவனும் பின்னாடியே வந்துகிட்டு இருப்பானா. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆல்ஃபிரட அவன் மிஸ் பண்ணிடுவான். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி போய் ஆல்ஃபிரட் அப்படியே வாகா ஒளிஞ்சுக்குவானா. மயக்கத்துல இருந்த ஹீரோ ரொம்ப நேரம் கழிச்சு கண் விழிக்கிறானா. காலையிலேயே ஆயிருச்சு. இங்க ஸ்டே பண்ணிருந்த மத்த பசங்க எல்லாரும் சும்மா அங்க ஆத்த பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க ரெடி பண்ணி அனுப்பி விட்டு அந்த ராஃப்ட்ல திருப்பி அந்த பசங்க எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுமா. என்னடா இது, நேத்து தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு மரத்தையெல்லாம் எடுத்து இவங்களுக்கு செஞ்சு அனுப்பி விட்டா இதனை திருப்பி அதுலயே படுத்துக்கிட்டு ஒய்யாரமா வரானுங்க. கூப்பிட்டாலும் பதில் வர பேச மாட்டேங்கிறாங்களேன்னு நம்ம ஹீரோயின் தான் சரி இருங்க நான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன்ட்டு அவ தண்ணியில நீந்தி போகிறாளா. ஒருவேளை நம்மள பிராங்க் இது பண்றாங்களா என்னன்னு மத்தவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ரத்த கிளறியா அப்படியே எந்திரிச்சு வருவான். வந்து அங்க நின்னுட்டு ஆல்ஃபிரட் உங்க கூட தான் இருக்கிறானா என்னன்னு ஒரு கேள்வியை கேட்க நீந்திக்கிட்டு இருக்கிற ஹீரோயினும் இவன் எங்கிருந்து எந்திரிச்சு வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த ராஃப்ட் கிட்ட வந்தவளும் சும்மா ஒருத்தனோட கையை பிடிச்சி இழுக்க கையை தனியா வந்துடும். ஈவன் தண்ணிக்குள்ள இருந்து டெட் பாடி எல்லாம் மிதந்துகிட்டு இருக்க. அவங்க எல்லாத்தோட பாடியும் கரையில இழுத்து போட்டு பயங்கரமா எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட ஆல்ஃபிரட் எங்க போனான்னு தெரியல, அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன், நீ மத்த எல்லாரையும் கூப்பிட்டு வேகமா மெயின் கேம்ப் போய் நமக்கு உதவிக்காக ஆளுங்களை கூட்டிட்டு வான்னு அனுப்பிவிட அதுவே அந்த ஆல்ஃபிரட் இருக்கிறான்ல அவன் இன்னுமே அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பானா. பயங்கரமா ஒரு இடத்துல வந்து மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்க அதே இடத்துல அந்த கில்லரும் வந்து நின்னுகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ராஃப்ட்ல நேரா மெயின் கேம்ப நோக்கி போய்கிட்டு இருக்க. அதுவே ஹீரோ ஆல்ஃபிரட தேடுறதுக்காக தனியா காட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருப்பானா. ஆல்ஃபிரடும் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல, எங்க வேணாலும் இருக்கலான்ட்டு வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறானா. இங்க இவங்களும் துடுப்பு போட்டு வர முயற்சி பண்ணா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கையெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் ஹீரோயின் தான் மோட்டிவேட் பண்ணிட்டு கமான் கைஸ் உங்களால முடியும், நம்ம கூடிய சீக்கிரம் மெயின் கேம்ப் போயிட்டு ஹீரோக்கு உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்தாரணும், வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண ஹீரோவும் ஆல்ஃபிரட தேடிக்கிட்டு ஆல்ஃபிரட் கத்திக்கிட்டு இருக்க. இந்த குரல் நம்ம ஆல்ஃபிரடுக்கும் கேட்டுரும். ஹீரோ பையா இங்கதான் எங்கேயாவது இருக்கிற இடம் அப்படின்னு இவனால கத்த முடியாம இருக்குமா, தொண்டையெல்லாம் பயங்கரமா வறண்டிருக்கும் போல. ஆனா அவன் கூடயே தான் அந்த கில்லரும் இருப்பான். இங்க இவங்களும் எப்படியோ மெயின் கேம்புக்கு வந்துடுறாங்களா. வந்த உடனே ஹீரோயின் வேகமா போயிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட அந்த இடத்துல ஒரு கில்லர் ஒருத்தர் இருக்கிறான், ஹீரோ மாட்டிக்கிட்டா போய் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பெரிய பசங்களா ஒன்னா சேர்ந்து கலாய்க்கிறீங்களான்னு அவரு நம்பல. இருந்தாலும் இப்ப ஹீரோயின் கூட்டிட்டு வந்த பசங்க எல்லாம் அவ்வளவு பயத்திலயும் அழுகையிலும் இருக்கிறத பார்த்தோன்னே ஏதோ ஒண்ணு தப்புன்னு புரியுது. உடனடியா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு போட் எடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்களா. அதுவே ஆல்ஃபிரட் அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த இடிபாடுகள்லாம் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்திக்கிட்டு எங்க போறதுனே தெரியாம அவன் பாட்டுக்கு அந்த கில்லருக்கு பயந்துகிட்டு இருக்க. ஆனா கரெக்டா ஒரு இடத்துல வச்சு அந்த கில்லர் அவனை அமுக்கிட்டு நேரா ஏதோ ஒரு தகரடப்பா வீடு மாதிரி இருக்கு அதுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனோட கையில அப்படியே அந்த கத்திரிக்கலை வச்சு சொருவுறான். ஆல்ஃபிரட் அப்படி கத்தின சத்தம் ஹீரோக்கும் கேட்டு அவனும் நேரா அந்த இடிபாடுகளுக்கு வந்துடுறான். சேஃப்டிக்கு கையில ஒரு கோடாரி கூட வச்சிருந்திருக்கான். அப்பதான் அங்க ஒரு தகரடப்பா ரூம் இருக்கிறத கவனிக்கிறானா. ஹீரோ பையனும் ஆல்ஃபிரடோட பேரை சொல்லிக்கிட்டு பொறுமையா உள்ளுக்குள்ள அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டு இருக்க. அந்த இடமே பயங்கர இருட்டா இருக்கும், எங்க போறதுன்னே தெரியாம அவனும் ஆல்ஃபிரடோட பேரை சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு ட்ராலி பார்த்தா அப்படியே நகர்ந்து ஹீரோ அடிக்கிறதுக்காக வர தப்பிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறான். விழுந்த வேகத்துல அங்க ஒரு மரக்கதவை உடைச்சிருப்பானா. அதுக்கு பின்னாடி அந்த கேரன் அப்படிங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவளோட பாடி இருக்கும். அதை பார்த்தும் ஷாக் ஆகுறான். கூடவே அந்த கில்லர் அங்க இன்னொரு ஒரு உடன் செவரு மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி இருந்துட்டு அப்படியே ஒரு பர்னரை வந்து எரிச்சுக்கிட்டே வருவானா. அந்த நெருப்பை பார்க்கும்போது ஹீரோக்கு அவனோட பழைய மெமரி எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போன அந்த கேம்ப்ல இருக்கிற பெரிய பசங்க கூட ஒன்னா சேர்ந்துகிட்டு அந்த கேம்ப்ல இருந்த கேர்டேக்கரை கொடுமையான நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு
காரணமா இருந்திருக்கும். ஒருவேளை அந்த ஆள் தான் இந்த ஆளா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும்போது திடீர்னு அந்த கில்லர் அங்க காணோம். எங்கடா போனோன்னு ஹீரோவும் தேடிக்கிட்டு இருக்க அந்த ஆல்ஃபிரட இன்னும் அனத்துற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சரி முதல்ல ஆல்ஃபிரட கண்டுபிடிப்போம் அப்படின்னு அங்கிட்டும் இங்கிட்டு சுத்திட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு ரூம்குள்ள ஆல்ஃபிரட் இருக்கிறதையும் பாத்துறான். ஆனா கரெக்டா அந்த கில்லரையும் அவன் பார்க்க மூஞ்சியெல்லாம் செதஞ்சு ஒரு மாதிரி கொடூரமா இருப்பானா அப்படியே கையில வச்சிருக்க கோடாரியை எடுத்து அந்த ஆளோட தலைக்கே டார்கெட் பண்றதுக்காக ட்ரை பண்ண அவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். இங்க ஹீரோ இனிமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோவும் சண்டை போட முடியாம அந்த கில்லர் கிட்ட அடி வாங்கிடுவானா. அந்த கில்லர் கையில வச்சிருக்க பர்னரை வச்சு ஹீரோவை போட்டு தரலான்னு போகும்போது அந்த ஆல்ஃபிரட நகர விடாம அவனோட கையை வந்து ட்ராப் பண்ண மாதிரி அந்த கத்திரிக்கோல சிக்க வச்சிருந்திருப்பான்ல. அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி எடுத்த ஆல்ஃபிரடும் அதை கொண்டு போய் அந்த கில்லரோட முதுகுலயே சொருகி அவனை அதே இடத்துல காலி பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோஸை ரெஸ்கியூ பண்றதுக்காக அங்க ஒரு ஹெலிகாப்டரும் வருது. நம்ம ஹீரோயின் தான் இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால தான் வந்திருக்காங்களா. எல்லாம் முடிஞ்சதுடான்னு ஹீரோவும் ஆல்ஃபிரடும் தட்டி தட்டி நடந்து வந்துகிட்டு இருக்க டக்குன்னு அந்த கில்லர் ஆல்ஃபிரட பிடிச்சி சாவடிக்க ட்ரை பண்றானா. ஹீரோ சடனா அங்க இருக்கிற கோடாரி எடுத்து அந்த ஆளோட மண்டையிலேயே சொருகிறான். ஆல்ஃபிரடு கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க இருக்கிற பர்னரை எடுத்து அந்த கில்லரை அதே இடத்துல எரிக்க ஆரம்பிக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த ஆள் தன்னோட கண்ணு முடைய எரிஞ்சானோ அதே மாதிரி இப்போ கண்ணு முடைய மொத்தமா எரிய ஆரம்பிக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா சில வருடம் கழித்து இதே மாதிரியான சம்மர் கேம்ப் தொடர்ந்து நடக்கதான் போகுது. அப்படி நடக்கிற ஒவ்வொரு கேம்ப்லயும் அந்த கேம்போட லீடர்ஸ் இந்த கதையை தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு சம்மர் கேம்போட கேர்டேக்கர் ஒருத்தன் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் தீயால எரிஞ்சு போயிட்டான். எரிஞ்சு போனவன் இறந்து போகல, அவன் எரிஞ்சு போனதுக்கு காரணமா இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் சாவடிச்சான் அப்படிங்கிற கதைய சொல்லி சொல்லி கேம்புக்காரங்களை எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கூட இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ யா, தேங்க்யூ.